நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து போகும்போது எதிர்பார்க்காம நடக்கிற விபத்துனால நாம் எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருது. அப்படி எதிர்பார்க்காம நடந்த ஒரு விபத்து இவனோட வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இதான் நான். என் பேர் கௌதம். விஸ்காம் முடிச்சுட்டு ஒரு வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ சொந்தமாக படம் பண்ணேன். ஆஃபீஸாக ஏறி இறங்குறேன். அது ஏன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. நாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறோன்னு நினச்சி தோத்தா அது தோல்வி, தோக்க போகிறோன்னு நினச்சி தோத்தா அந்த தோல்வியும் ஒரு வெற்றி தான். அந்தமாரி வெற்றியை நான் நிறையா பார்த்துருக்கேன். தோல்வி மட்டுமே வாழ்க்கை நினச்ச எனக்கு வெங்கட் பிரபு படத்தில் ஒரு மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. உங்கள் ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக பண்ணலாம். இன்னும் 2 டேஸில் நானே கால் பண்ணுறேன். இப்போ தான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்கேன். இதை கொண்டாடியே தீரணும். ஆனால் எப்படி எப்படி என் இடத்துல யாராவது இருந்தால் இந்நேரம் கேஎஃப்சி போவாங்க, இல்லைனா ஆனால் என்னால் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது வெறும் 22 ரூபா தான். ஆனால் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னு கேட்குறீங்களா? டீக்கு 7 ரூபா போக மீதி 15 ரூபா இருக்குது. வடபழனி போக 10 ரூபா போதும், மீதி 5 ரூபாயா? முதல் தடவை என்னையும் பார்த்து கையேந்திர ஒரு ஆள், கையில் இருக்கும் கடைசி சல்லியையும் ராஜாவை போல் செலவு செய்கின்ற பழமொழி ஞாபகத்துக்கு வந்தது. சார், வடபழனி போக எவ்வளோ? 12 ரூபா. என்ன 12? என்னடா ஒரு நல்லது நடந்துச்சேன்னு நினச்சேன். யார்கிட்ட 2 ரூபா கேட்குறது? இவர்கிட்ட கேட்கலாமா? தரலண்ணா 2 ரூபா தானே கேட்டால் என்ன சொல்ல போகிறாரு? வேணாம், அது பிச்சைக்கு சமம். 5 ரூபா பிச்சை போட்டு 5 நிமிஷம் கூட ஆகலை, 2 ரூபாய்க்கு கையேந்ததா? அந்த பிச்சைக்காரங்கிட்ட இருக்கிறது என்னோட காசு தானே. அது எப்படி உன்னோடதாகும்? நீ கொடுத்துட்டா அவன் வாழ்த்திட்டான். அதில் 2 ரூபா கூட எனக்கு சொந்தம் இல்லை. ஆனால் கேட்டால் தருவானா? தரமாட்டான், பாவம் குருடன். அவனுக்கு எப்படி தெரியும் நீ தான் கொடுத்தன்னு? நான் போய் எடுத்துட்டா அதுக்கு பேர் திருட்டு. எப்படி என் 3 ரூபா அவனுக்கு தர்மமாக போதில்ல, அந்த 3 ரூபா புண்ணியம் எனக்கு போதும். காசை தான் திருப்பி தர முடியும், தர்மத்தை திருப்பி தர முடியாது. இருந்தாலும் ஒரு திருடனை போல் என் கை நடுங்குச்சு. அடுத்த பஸ்ஸுக்கு இன்னும் டைம் இருக்குது. தர்மத்தோட பலனா 2-3 ஸ்டாப் கால் வலிக்க நடந்து அனுபவித்தேன். நேற்று நான் அந்த பஸ்ஸில் போயிருந்தா இப்போ உங்கள் முன்னாடி நின்று பேசிட்டு இருந்திருக்க முடியாது. யாரெல்லாம் இன்றைக்கி பேப்பர் பார்த்தீங்கன்னு தெரியல. நேற்று நான் மிஸ் பண்ண அந்த பஸ் போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆகி 26 பேர் ஸ்பாட் அவுட், 14 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆனால் நான் எப்படி தப்பிச்சேன்? நான் எதுக்கு அந்த பஸ்ஸில் போகல? நான் எதுக்கு பிச்சை போடணும்? எதுக்கு என் படம் ஓகே ஆகணும்? என்கிட்ட பேசுனது யாரு? கடவுளா? கடவுள்னு சொன்னால் என்னால் மறக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தான் நம்பிக்கை இல்லை, இருக்கிறவங்க நம்பிக்கை கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. நான் அந்த காரணத்தை தேடி அலைய விரும்பலை. என்னோடய வாழ்க்கை எழுதப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு படத்துலையாவது என்னோடய பெயர் எழுத்து இயக்கம்னு வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் யாரோ என்னோடய வாழ்க்கையை எழுதி இயக்குறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. நாம் தேடி போகிறது நமக்கு கிடைக்கலனா நம்மளை தேடி வந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். நாம் நினச்சது நடந்தால் நல்லது, நடக்கலைனாலும் அதை விட நல்லது.